எப்படி சித்திரவதை செய்கின்றாரு அதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய மனமானது தாங்கவில்லை. யாருடைய உதவி நாடுவேன், எங்கு செல்வேன் இறைவா? ஆலயம் அமைப்பது எதற்காக? உறுதுணையாக இருப்பவர் என் உடலை வந்து யாரும் என்னுடைய மனைவியை காப்பாற்ற முடியாதா? என்ன அன்னுடைய செய்யும் அத்துவ அநியாயத்திற்கு நீதி கிடைக்காதா? இருந்தாலும் இன்னும் சிறிது தூரம் சென்று பார்க்கலாம். யாராவது உதவியை நாடினால் என்னுடைய அண்ணனை வெல்ல முடியும். அதனால் யார் உதவியாவது உறுதுணையாக கொண்டுதான் சென்று பார்க்கலாம். இன்னும் சிறிது தூரம் சென்று பார்க்க ஆண்டவா இந்த பாய் உலகத்திலே பெண்ணாக பிறக்க கூடாது. ஆண்டவா, பெண்ணாக பிறந்த இவையெல்லாம் அனுபவித்தாக வேண்டுமா? ஆண்டவனே, நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன்? தெய்வமே, நடக்கும் பாதையிலேயே முள்பதித்தேனா? உன்ன உணவிலே விசங்கிழந்தேனா? கேட்டு வந்தவர்களை நான் விரட்டி அடித்தேனா? எனக்கு எனது நிலைமை ஆண்டவா, தெய்வமே, நான் ஒரு பெண்ணாக பிறந்தவள், ஒரு குடியில பெண்ணாக பிறந்தவள். நான் தத்தளிப்பது அந்த பாவி கடவுளுக்கு தெரியவில்லையா? நான் கத்துவது பாதி பாவியினுடைய காதிலே கேட்கவில்லையா? ஆண்டவா, எனக்கு வந்த இந்த கொடுமை எந்த ஒரு பெண்ணுக்கு வந்து விடக்கூடாது. ஆண்டவா, எந்த ஒரு பெண்ணுக்கு வந்து விடக்கூடாது. அம்மா, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா? தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா?
படைப்பதோ நீதானா மகளை திருமகளாய் நினைத்ததோ நீதானா ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா அன்று சொன்னது நீதானா சொல் சொல் என் உயிரே சம்மதம் தானா ஏன் ஏன் என் உயிரே அண்ணவனே, இந்த பாய் உலகத்திலே பிறந்த பெண்ணாக எனக்கு கொடுக்க வேண்டும் என்றால் தர்மம் சாதாரணம் கிடையாதுங்க. தர்மம் செய்வதற்கு மன வேண்டும். செல்வத்தில் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்தில் எல்லாம் தலை என்ற வள்ளுவன் பொருள்படி செல்வம் 1000 படுத்திருக்கலாம். ஆனால் கொடுக்க வேண்டும் என்ற மனம் படைக்க வேண்டும். அப்படி படைத்த என் அண்ணன் ரஞ்சித் சந்தியப்பன் குமார் என்கின்ற அண்ணன் அவர்கள் என்னை பாராட்டி காலம் சென்ற கண்ணம்மாள் அவர்களுடைய நினைவை பாராட்டி எனக்காக 1000 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். 1000 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அண்ணன் அவரை பாராட்டி அந்த இறைவன் வாழ்த்தபடி கேட்டுக்கொள்கின்றேன். இறைவா, ஆண்டவனே, தெய்வமே, இந்த பாய் உலகத்திலே பெண்ணாக பிறக்க கூடாது. பெண்ணாக பிறந்தால் இவையெல்லாம் அனுபவித்து ஆக வேண்டும் என்று அந்த இறைவன் படைத்து விட்டாரா? என்னை ஏன் பெண்ணாக படைக்க வேண்டும்? பெண்ணாக படைத்ததை விட ஒருபடி மண்ணாக படைத்திருந்த ஒரு பானை செய்வதற்காக நான் பிரயோஜனமாக இருப்பேன். இந்த பாவி நான் என் பெண்ணாக படைத்தாரோ, நான் என் பெண்ணாக பிறந்தேனோ, ஆண்டவா இந்த பாய் உலகத்திலே எனக்கு வந்த இந்த கொடுமை யாருக்கும் வந்து விடக் கூடாது. ஆண்டவா, கண்ணம்மாள் கண்ணம்மாள் காளி கண்ணம்மாள் ராணி என்றோர் இதோ என்னுடைய சபைக்கு பாராட்டாக 1001 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார்கள். அண்ணா குடும்பம் சிறப்பாக வாழ்க, வார்த்தைகளை சிறப்பித்து நாடகம் சிறப்பாக நடக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். மனிதன் இறைவன் உலகத்தில் இருந்த எனக்கு இந்த கொடுமை வந்திருக்க கூடாது. எனக்கு இந்த கொடுமை கொடுத்த அந்த இறைவன் உலகத்தில் இருக்கின்றானா? பாவி, இறைவன் இருக்கின்றானா? அவன் எங்கே வாழ்கின்றான்? அவன் எங்கே வாழ்கின்றான்? இறைவன் இருக்கின்றானா? மனிதன் கேட்கின்றான். அவன் இருந்தால் உலகத்திலே அவன் எங்கே வாழ்கின்றான்? அவன்
விடணுமா இந்த பொல்லாத உலகினிலே என்னை போராட வைத்து விட்டாய் என்னை போராட வைத்து விட்டாய் இறைவன் அவன் இருந்தால் உலகினிலே அவன் எங்கே வாழ்கின்றான்